மூவொரு கடவுளை போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, எந்நேரமும் குறிப்பாக நமது ஆபத்து நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை வானதூதர்களை அனுப்பி அற்புதமாக பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அல்லேலூயா. 2 மக்கபேயர் 11:1-12 வரை நாம் வாசிக்கின்றோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி. லீசியா 80,000 படை வீரர்களோடு சேர்ந்து யூதேயாவை தாக்கச் செல்கிறான். இந்த வேளையிலே யூதர்கள் மிகவும் கலக்கம் வருகிறார்கள். லீசியா கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். நான் எப்படியும் யூதேயாவை கிரேக்க மயமாக மாற்றுவேன், அங்கு இருக்கிற ஆலயத்தில் தலைமை குரு பணியை அதிக விலைக்கு விற்பேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். இஸ்ராயேலை ஒழித்து விடுவதாகவும் அவன் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே மக்கபேயர் எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுகிறார்கள். அந்த ஜெபம் என்னவென்றால் 2 மக்கபேயர் 11:6 வருகிறது. இஸ்ராயேல் மக்களை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்பும் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் ஒன்றாக கடவுளிடம் வேண்டுகிறார்கள். எதிரிகள் பலசாலிகளாக எண்ணிக்கையில் அதிகமாக தங்களை தாக்குவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கபேயர் இந்த ஜெபத்தை சொல்கிறார்கள். உடனே அவர்கள் மிகுந்த சக்தி அடைகிறார்கள். கொடிய மிருகங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு, இரும்பு கதவுகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்று சிங்கத்தை போல எதிரிகள் மீது பாய்கின்றார்கள். உடனே அவர்கள் 11,000 காலாட்படைகளையும் 1,600 குதிரைப்படைகளையும் கொன்று போட்டு விடுகிறார்கள். மற்ற எல்லாருமே அப்படியே அவமானப்பட்டு புற முதுகிட்டு ஓடி போய் விடுகிறார்கள். அற்புதமாக மக்கபேயர் காப்பாற்றப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதை போல நம்மை சுற்றி பலவிதமான எதிரிகள் வரலாம். நாலா பக்கத்திலிருந்தும் துன்பங்கள் வரலாம், தாக்குதல்கள் வரலாம். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு நல்ல வான தூதரை அனுப்பி எங்களை மீட்டலும் என ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சார்பாக போர் புரிந்து நமக்கு வெற்றியை தரக்கூடிய, ஜெயத்தை தரக்கூடிய ஒரு வான தூதரை அனுப்புவார். நாம் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை, வெற்றியை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் கூட நாம் இப்பொழுது நம் வாழ்க்கையில் கடவுள் எந்த பகுதிக்குள்ளாக, எந்த போராட்டத்திற்குள்ளாக, எந்த எதிர்ப்புக்குள்ளாக, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக, எந்த ஏரியாக்குள்ளாக கடவுள் வான தூதரை அனுப்பி நமக்கு வெற்றியை தர வேண்டும், விடுதலையை தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் அப்படியே கண் முன்னால் கொண்டு வருவோம். அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து 2 மக்கபேயர் 11:6 அந்த விவிலிய ஜெபத்தை நாம் உச்சரிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை நாம் உச்சரிக்கிற பொழுதே ஆண்டவர் நல்ல வானதுதரை நாம் நினைத்திருக்கிற அந்த காரியத்துக்குள்ளாக, நமது எதிர்ப்புக்குள்ளாக, நாம் வேண்டுபவர்களுக்குள்ளாக, நம்மிடம் இருக்கின்ற தீமையின் பாதிப்புகளுக்குள்ளாக உடனே அனுப்புவார். மிக பெரிய விடுதலையை, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுதே, உச்சரிக்கிற பொழுதே, இந்த விவிலிய ஜெபத்தை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற பொழுதே ஆண்டவர் நமது வாழ்க்கைக்குள்ளாக நல்ல வானதுரை அனுப்பிவிட்டார், நாம் விடுதலையை பெற்றுவிட்டோம் என்கின்ற நன்றி பெருக்கோடு
விசுவாச எதிர்நோக்கோடு எல்லாரும் இணைந்து இந்த ஜெபத்தை 3 முறை சத்தமாக சொல்லுவோம். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு நல்ல வான தூதரை அனுப்பி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, ஒரு நல்ல வான தூதரை அனுப்பி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, ஒரு நல்ல வான தூதரை அனுப்பி எங்களை மீட்டருளும். பிரைஸ் தி லார்ட்.